விருச்சிக ராசிக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணியிருந்தாருங்க குரு பகவான். இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு போகின்றார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்குமான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்திற்கு போகின்றார். உடல் சுத்தம் முதலாவதாக வேண்டும். ஓகேங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடைகளை வந்து சுத்தமாக உடுத்தணுங்க. வேற ஒன்றும் கிடையாது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடைகளை வந்து சுத்தமாக உடுத்துங்க. வெளியில் போயிட்டு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே குளிச்சிருங்க. உடம்பை வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை எல்லாமே கொடுக்கும். எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத பணவரவை உங்களுக்கு குரு பகவான் அள்ளித்தரப் போகின்றார். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போ வாக்கின் மூலமாக லாபங்கள், வாக்கின் மூலமாக வருமானங்கள், வாக்கு மூலமாகவே எல்லாமே நடக்கும். குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே உண்டு. வருமானம் உயரும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே வந்து வருமானம் உயரும். சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸாக இருப்பீங்க, ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சாளர்களாக இருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் வந்து டயலாக் டப்பிங் பேசுவீங்க இல்லையா? இப்படி இருக்கிற இந்த தொழிலெலாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டயத்தில் வாய்ப்புகள் அதிகமாக வரும். அதாவது வருமானம் வந்து பல வழிகளிலும் உயரும். வருமானம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் வாய்ப்பு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். திடீர்னு வாய்ப்புகள் வரும். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். இந்த ஒர்க்கு முடிய போகிற நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒர்க் வந்து ஆர்டர் வந்துடும். ஓகேங்களா? அப்போ வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் வந்து மனமகிழ்வு, குடும்பத்துக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கைகள் வரும். அப்போ குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பி ஹாப்பி. ஓகேங்களா? அது மாதிரி சொல்லுவாங்க. குடும்பத்தில் வந்து மனமகிழ்வான ஒரு ஃபேமிலியை வந்து இந்த இதில் பார்க்கலாம். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் பதிக்கின்றது. புதுசாக தொழில் பண்ணுறவங்க, இல்லை ஆண்டியே தொழில் பண்ணிட்டுறவங்க வந்து தொழிலில் வந்து தாராளமாக முதலீடு பண்ணுங்க இந்த டயத்தில். இதுதான் நல்லது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுப விரயமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதாவது ஆபரணங்கள் வாங்கிடுங்க. ஆடைகளை விட ஆபரணங்கள் வாங்கி அது ஒரு சேஃப்டியை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு முதலீடுகள் பண்ணுங்கள். அது வந்து பெரிய லெவலில் வந்து இன்கம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இது மாதிரி தான் சுப விரயங்களாவது அதை மாற்றணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து சுப விரயங்கள் தானே. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா விருந்துகள் உண்டு, நல்ல ஒரு உணவு, நல்ல ஒரு தூக்கம், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிகின்றது. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. வீடு வாகனம், ஓகேங்களா? வீடும் அமையும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வாகனமும் அமையும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், என்ன பண்ணுறது? இந்த டயத்தில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிங்கன்னா அதற்கான பணம் வந்து எங்கே இருந்தாலும் வந்து கொண்டாந்து குரு பகவான் கொடுத்துருவார். ஓகேங்களா? அப்போது தாராளமாக ஒரு பைக் வாங்கணுமா, ட்ரை பண்ணுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கணுமா, ட்ரை பண்ணுங்க. தொழிலுக்கு வந்து ஒரு வாகனம் வாங்கணுமா, தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இந்த டயத்தில் கரெக்டாக வண்டி வாகனங்கள் அமையும். வாடகை வீட்டில் தான் சார் இருக்கேன், புதுசாக வந்து அதாவது சொந்த வீடு வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன், தாராளமாக முயற்சிகள் எடுங்கள். விருச்சிக ராசிக்காரங்க, முயற்சிகளில் பலிதமாகும். ஓகேங்களா? அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. முக்கியமான விஷயங்கள் என்னென்னா சுத்தபத்தமாக இருங்க. குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. குருமார்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்.